கோயங்காவின் விபாசனா கோட்பாட்டில் உள்ள முரண்பாடுகள். கோயங்காவின் சக்தி வாய்ந்த விபசனா. மறுபக்கம், கோயங்கா மனதை மையமாக கொண்ட தியானம் முக்கியமல்ல என்று கூறுகிறார். ஆனால் பல புத்த மத பிரிவுகளிலும் இந்து தியான மரபுகளிலும் மனமே ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று கருதப்படுகிறது. குவான், ஹுவாட்டோ, ஷிகந்தாசா, சோக்சென், ஆத்ம விசாரம், மகாமுத்ரா, நேதி போன்ற தியான முறைகள் மனதையே ஆய்வு பொருளாக கொண்டு சதோரி அல்லது நிர்வாணத்தை அடைய முயல்கின்றன. குவான் தியானம் ஜென் புத்த மதத்தின் முக்கியமான பயிற்சியாகும். இதில் குரு தனது சீடருக்கு ஒரு புதர் போன்ற கேள்வியை கொடுக்கிறார். அதற்கான விடையை தேடி தியானி மணிக்கணக்காகவும் நாட்களாகவும் சில நேரங்களில் வாரக்கணக்காகவும் ஆழ்ந்து சிந்திக்கிறார். இறுதியில் அந்த ஆழமான மனத்தேடலே சதோரி, கென்ஷோ அல்லது நிர்வாணம் போன்ற உயர்ந்த அனுபவத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த நேரம் முழுவதும் தியானி தனது சிந்தனையில் முழுமையாக மூழ்கியிருப்பார். உடலையோ உடலில் உள்ள உணர்வுகளையோ அவர் கவனிப்பதில்லை. இருந்தாலும் எந்த உடல் உணர்வுகளையும் கவனிக்காமல் அந்த உயர்ந்த நிலையை அடைகிறார். இது உடல் உணர்வுகளையே ஒரே வழி என்று கூறும் கோயங்காவின் கருத்துக்கு எதிரானதாக தெரிகிறது. 30 நாள் விபசனா முகாமில் 15வது நாள் உரையில் கோயங்கா இவ்வாறு கூறுகிறார். புத்தருக்கு 2 குருமார்கள் இருந்தனர். அவர்கள் 14 ஆண்டுகள் தியானம் கற்றுக் கொடுத்தனர். அவர்களின் பெயர்கள் ஆளார கலாமர் மற்றும் உத்தக ராமபுத்தர். அவர்கள் மனதை மையமாக கொண்ட தியானத்தை கற்றுக் கொடுத்தனர். ஆனால் அந்த தியானத்தின் மூலம்தான் நாடிய உச்சநிலையை அடைய முடியாது என்று புத்தர் உணர்ந்தார். அதன் பிறகு புத்தர் ஜைன தியானத்தை 4 ஆண்டுகள் பயிற்சி செய்தார். பழைய ஜைன தியானம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதையே முக்கிய நோக்கமாக கொண்டது. அதற்காக கடுமையான தவம், முழுமையான பற்றின்மை, நீண்ட கால உண்ணாவிரதம் போன்றவற்றை மேற்கொண்டனர். சிலர் உடலுக்கு வேதனை அளிக்கும் தவங்களையும் செய்தனர். சிலர் வாழ்க்கையின் இறுதியில் விருப்பத்துடன் உணவை துறந்து உயிரை விடும் தவத்தையும் மேற்கொண்டனர். ஆனால் இந்த முறையிலும் புத்தருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்று கோயங்கா கூறுகிறார். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. சதிப்பட்டான சூத்தாவில் கோயங்கா மனத்தின் எல்லா செயல்களும் இறுதியில் உடல் உணர்வுகளுக்கே வழிவகுக்கும் என்று கூறுகிறார். அப்படியானால் புத்தரின் அந்த 2 குருமார்களின் மன தியானமும் உடல் உணர்வுகளை உருவாக்கியிருக்க வேண்டாமா? அப்படி இருக்க புத்தர் ஏன் உடல் உணர்வுகளை பற்றி கூறவில்லை? மேலும் கோயங்கா அந்த தியானத்தில் புத்தர் பேரானந்தத்தையும் பிளிஸ் பரவசத்தையும் எக்ஸ்டாசி அனுபவித்தார். ஆனால் அது மனத்தை தாண்டிச் செல்லவில்லை என்று கூறுகிறார். என்னுடைய கேள்வி, உடலை மறந்த நிலையில் உடல் உணர்வுகள் இல்லாமல் ஒருவர் பேரானந்தத்தையும் பரவசத்தையும் எப்படி அனுபவிக்க முடியும்? ஜைன தியானத்தில் ஒருவர் நீண்ட கால உண்ணாவிரதம் இருப்பார் அல்லது உடலுக்கு வேதனை தரும் கடுமையான தவங்களைச் செய்வார். ஆரம்பத்தில் அவருக்கு வலி மற்றும் துன்பம் மட்டுமே தெரியும். ஆனால் அந்த வலியை சமநிலையுடன் கவனித்துக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த வலி மறைந்து விடுகிறது. ஜைன தியானிகளும் பங்க அவஸ்தா என்று அழைக்கப்படும் உடல் கரையும் அனுபவத்தையும் மேலும் உணர்வுகள் தோன்றி மறையும் அனுபவத்தையும் பெறுகிறார்கள். அப்படியானால் புத்தர் எப்படி உடல் உணர்வுகள் இல்லை என்று கூறினார்? இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பயணத்திற்கான ஊக்கம். உங்கள் நண்பர்களுடனும் இதை பகிருங்கள். நான் பகிர்வது எனது சொந்த சிந்தனைகள் மற்றும் அனுபவங்களின் விளைவு. நான் பயன்படுத்தும் AI கருவிகளை பொருட்படுத்த வேண்டாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள், மேலும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த சமூகத்தை வளர்க்கிறது. நன்றி.